ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 33ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்திற்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். ஹலோ, புரியுதா இப்போ உங்களுக்கு? இது அண்ணன் தம்பியினுடைய பிரச்சனை. நல்லா கவனிங்க எல்லாரும். அண்ணன் நல்லா இருக்கிறான், தம்பியும் நல்லதா இருக்கிறான். தம்பி ஒன்னும் கெட்டு போல. ஆனா தம்பிக்காரன்ட்ட அண்ணன் கேட்கிறான், டே இந்த ஆடு மாடுகள் எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு இருக்கிறியே, எனக்கு எதுவும் இல்லையாடா? எனக்கு எல்லாம் எனக்கு என்னத்துக்குடா அனுப்புனேன்? எனக்கு என்னத்துக்கு? உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அனுப்புனதுக்கு நோக்கம் வேற எதுவும் இல்லை, உங்க கண்களில் எனக்கு தய கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த என்ன அனுப்பி இருக்கிறேன், கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதிகளை என் கையிலிருந்து எடுத்துக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமா நீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல. அதோ ஒரு சகோதரனை இப்படியெல்லாம் யாராவது பேசுவாங்களா? யாக்கோபு கிரேட் இல்ல? ஒப்புரம் வாங்கணும்னு நினைச்சு எப்படி சொல்றான் பாருங்க. தன்னுடைய சகோதரனுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னு சொல்லி எப்படி பேசுறான் பாருங்க. இல்ல அவன் சொல்றான், என்கிட்ட ஏகப்பட்டது இருக்குப்பா, நீ அனுப்புன ஆடு மாடு என்ன என்கிட்ட எக்கச்சக்கம் இருக்குது, எனக்கு எதுக்கு அனுப்புன, நீ வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு. இல்ல உங்க கண்களை எனக்கு தயவு கிடைத்ததானால் நான் கொடுக்குற இந்த வெகுமதியை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கொல்லணும்னு வந்தவன் திரும்பி அவனை கொல்லுவானா? சொல்லுங்க. அன்னைக்கு தன்னை ஏமாற்றிட்டு போகும்போது ஏசா என்ன சொல்றான் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பாவுடைய மரண நாள் வரும், அன்னைக்கு உன்னை நான் பாத்துக்கிறேன்டா, அன்னைக்கு உனக்கு கொன்றுவேன்டா நானு. நீ என்ன இது இத்தனை பல விஷயம் நீ என்னை ஏமாத்திட்ட, ஏற்கனவே என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்ட, இப்ப எங்க அப்பாட்ட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்ட, என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தின உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு மனசுல நினைக்கிறான். ஆனா அதே அப்பாவுடைய அடக்க ஆராதனைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடக்கம் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே அவன் மேல இருந்த கசப்பு, வெறுப்பு, அவன் தன்னை ஏமாத்தினது, தன்னுடைய தகப்பனாரிடத்துல வஞ்சித்தது, தன்னிடத்துல வஞ்சித்தது, எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான். ஏன் மறந்துட்டான் அப்படின்னா, ஏசாவுக்கு யாக்கோபனுடைய கண்களை என்ன கிடைச்சு அப்படின்னா தயவு கிடைச்சு. ஸோ இந்த தயவு கிடைக்கிறதற்கு, அதான் அனித்தியமான உலக பொருட்களினால் நீங்கள் சிநேகிதர்களை என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். ஒரு சின்ன கிஃப்ட். நீங்க ஐஸ் வைக்கிறதா நினைக்க வேண்டாம். ஓவரா அப்படி ஐஸ் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அதான் நீங்க அப்படி இன்னொருத்தருக்கு நீ அப்படி போய் கிஃப்டை கொடுக்கும்போது ஆண்டவரோட பெரிய ஆளுன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவரை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. கர்த்தர் அனுமதிச்சா எல்லாமே நடக்கும். எல்லாரும் நம்ம ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட யாரா மாறுவாங்க, சமாதானமா சிநேகிதர்களாய் மாறுவார்கள். ஆனா நம்ம தயவு கிடைக்கிறதற்காக நீங்க கொடுக்கிற கிஃப்ட்ல தப்பே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இவன் ஓவரா ஐஸ் வைக்கிறானே, ஓவரா ஐஸ் வைக்கிறானே. அது சில ஆட்கள் கரெக்டா பண்ணிடுவாங்க பாருங்களேன். போன உடனே அந்த மேனேஜிங் இதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே போன உடனே ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாங்க. அவங்க பிறந்த நாளுக்கு கரெக்டா விஷ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கரெக்டா வணக்கம் எல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனையே இல்லாம ஓடுவாங்க. ஆனா அத்தனைக்கும் அவங்க கெட்டவங்கள கூட இருப்பாங்க சில நேரத்தில். ஆனா அங்கே ஒருத்தர் சின்சியரான ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அவருக்கு இந்த ஐஸ் வைக்கிறது, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. வந்தா என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ மேனேஜர், ஓகே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன காசு எடுத்தேன். இப்படி இருக்கிறவங்க வேலை ஸ்தலத்துல நிரந்தரமா இருக்கவே, எப்பா பாரு ஒரே குடைச்சல், எப்பா பாரு ஒரே பிரச்சனை. காரணம் அவங்க கிடையாது, நம்முடைய அணுகுமுறை தான் காரணம்.
வேதம் சொல்லுகிறது, ராஜாவை மனதிலும், சொல்லுங்க எல்லாருமே, ராஜாவை மனதிலும் நிந்தியாதே. உங்க ஓனரை மனசுல கூட திட்டக்கூடாதாமா. ஹலோ, புரியுதா? நம்ம நிறைய பேர், யோ பாஸ்டர் நீங்க வேற டெய்லி அவனை 2 திட்டு. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கும்போது அப்படிதான். இப்போ ஆண்டவர் கேட்டால் அதெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஸ்கூலில் லீவ் விடுவதற்காக ஜெபம் பண்ணுவோம். எப்படி ப்ரேயர் பண்ணோம்னா, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுடைய ஹெட்மாஸ்டர் செத்து போனாண்டு, அவர் செத்து போயிட்டார் அப்படின்னா ஒரு 2 நாள் லீவு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ண நாட்கள்லாம் இருக்குது. ஆனால் 2வது, அந்த வாத்தியாரை எந்த வாத்தியார் ரொம்ப நம்மளை திட்டுறாரோ அந்த வாத்தியாருக்கு ஒரு பட்ட பேரை வச்சு அவர் தூரத்தில் இருக்கும்போது இங்கேருந்து கத்துறது, அவர் பேர் சொல்லி கத்திட்டு ஓடுறது. கத்துனோன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சே அவரை இன்னைக்கு கத்திட்டோம் அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் ரசிக்கப்பட்ட உடனே மன்னிப்பு கேட்டேன் நான், இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ நமக்கு அதிகாரியா இருக்கிறவர்களை, நமக்கு ராஜாவா இருக்கிறவங்களை நம்ம மனசுல கூட என்ன பண்ணிடக்கூடாதாமா? சொல்லுங்க எல்லாருமே, கேக்குதா? கேக்குதா? நிந்திக்கவே கூடாது. அவங்கள்ட்ட கர்த்தர் நமக்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறாருல்ல. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை உங்களுக்கு பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பாருங்க. ஆனால் உங்கள் மனசில் அவங்கள என்ன பண்ணிடாதீங்கன்னா, இவன் உருப்படாம போவான், செத்துற மாட்டானா, அப்படி பண்ண மாட்டானா, அது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. இப்போ தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆள்றாரா, அவர் சாதகமாக இருக்கிறாரோ பாதகமாக இருக்கிறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மனசில் அவரை என்ன பண்ணிட முடியாது. ஓகே ரைட்டு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அந்த அதிகாரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்க அவரை புகழ்த்துறதெல்லாம் அது அடுத்த விஷயம். ஆனா மனசுல நிந்திக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் எல்லாருமே. மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்றதற்கு சின்ன 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 காரியத்தை செய்கிறது தவறு. கேட்கல அல்ல. அதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொண்டு கொடுத்து சண்டையை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லலை. அப்புறம் இங்கிருந்து கறியும் சோறும் சமைச்சு கொடுத்து டெய்லி சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு இழுத்து விடுங்கன்னு சொல்லலை. ஆனா அவங்க கண்களை தயவு கிடைக்க வேண்டியது நமக்கு அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. இப்ப கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாருடைய கண்கள்லையும் எங்களுக்கு தயவை தார். என் கணவனாருடைய கண்கள்ல எனக்கு, என் மனைவியினுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும். ஆண்டவரே என்னுடைய ஓனருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும். சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த 3வது செக்ஷன்ல உங்க பாதத்தை பிடிச்சி கெஞ்சி கேட்கறது, எல்லாருடைய கண்கள்ல தயவு, பகைக்கிறவங்களுடைய கண்களில் தயவு. எல்லாரும் இவர் ரொம்ப கடினமான ஆளு, இவர் முரட்டு சுபாவம் உள்ள ஆளு, இவர் கோபக்காரரு அப்படின்னு சொல்ற மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தயவை தாரும். சொல்லுங்க ஆண்டவரே எங்களுக்கு 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 தயவை தாரும், எங்களுக்கு தயவை தாரும். கேளுங்க, கைய மேல உயர்த்தி ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே மனுஷனுடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும், தயவு கிடைக்கட்டும், ஆண்டவரே தயவு கிடைக்கட்டும். எங்களுக்கு தயவு வேணும்பா, எனக்கு தயவு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு தயவு வேணும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் எங்களுக்கு தயவு தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு தயவை தாரும். ஹல்லேலூயா.